ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்கள், தமிழில் பிஓ எக்ஸாமுக்கான அந்த தமிழ் வீடியோஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அதில் நம்ம 10 பாட்டு முடிச்சுட்டு 8 தொகையும் முடிச்சிட்டோங்க. இந்த வீடியோவில் நம்ம அந்த 8 தொகைக்கான ஒரு டெஸ்ட் போல தான் டெய்லி 10 கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு மேலே நம்ம சேனலுக்கான புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடைய பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. சரி, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 7th கொஸ்டின் 8 தொகை தான் பார்க்க போகிறோம். ஸோ யாருன்னா அந்த 8 தொகைக்கான வீடியோ பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான வீடியோ போய் பார்த்துட்டு இந்த டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணி இந்த கொஸ்டினை பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணுற ஃபீல் இருக்கும், உங்களுக்கு இன்னும் அது மெமரி ஆகும். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தோம். அதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்துடலாம் பாருங்க. நெடுநல் வாடை என்பது எவ்வாறு பிரியும் அப்படின்றத நம்ம லாஸ்ட்டாக கேட்டிருந்த கேள்விங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெடுமை கூட்டல் நெடுமை கூட்டல் நன்மை கூட்டல் வாடை அப்படின்னு பிரியுங்க. ஓகேங்களா? அப்போ சி தான் இதுக்கான சரியான ஆன்சர். நெடுமை கூட்டல் நன்மை கூட்டல் வாடை அப்படின்னு பிரியும். ஓகே, இன்னைக்கான 10 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் பாருங்க. அதில் நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. 8 தொகை நூல்களில் பூரிக்கோ என்பவர் தொகுத்த நூல் எது? ஸோ 8 தொகை நூல்களில் பூரிக்கோ அப்படின்றவர் தொகுத்த நூல் எது அப்படின்றத உங்களுக்கான கேள்வி. ஸோ இதுக்கான ஆன்சர் வேகமாகவே எடுத்துருவீங்க. யாருங்க? குறுந்தொகை. ஏதாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ பூரிக்கோ குறுந்தொகை அப்படின்ற நூலை தான் தொகுத்திருப்பாரு. குறுந்தொகை தொகுத்து பீத்தவர் யாருன்னு தெரியாது, தொகுத்தவர் மட்டும்தான் பூரிக்கோ. அப்போ ஏதான் இதுக்கான ஆன்சர். ஸோ ஐங்குறு நூறை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், கூடலூர் தொகுத்திருப்பாரு. யானைக்கட்சை மாந்திரஞ்சரில் இரும்பரை தொகுப்பித்திருப்பாரு. கலித்தொகையை பொறுத்தவரையும் நல்லுந்தவனார் தொகுத்திருப்பாரு. தொகுப்பித்தவர் யாருன்னு தெரியாது. அகனானூரை பொறுத்தவரும் உரித்திர சன்மார் தொகுத்திருப்பாரு. பாண்டியன் உக்கிர பெருவிழுதி தொகுப்பித்திருப்பாரு. இதெல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் ஏ. அடுத்த செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. பொருந்தா இணை எது? ஸோ கொடுக்கப்பட்டதுல எது தவறா இருக்கு அப்படின்னு பார்க்க போறீங்க. எது தவறா இருக்குன்னு பார்த்துட்டு ஆன்சர் எடுங்க பார்க்கலாம். 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல எது தவறா இருக்குன்னு பார்த்துட்டு ஆன்சர் எடுங்க. ஓகே, நான் ஒன்னொன்னா சொல்லிட்டு வரேன். நற்றிணை பார்த்தீங்கன்னா அதனோட அடி எல்லை தான் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. 9 அடியிலிருந்து 12 அடி வரை. ஆமாங்க, 9 அடி சிற்றலையும் 12 அடி பேரலையும் கொண்டது. கரெக்டு தான். குறுந்தொகை பார்த்தீங்கன்னா 4 அடி சிற்றலையும் 8 அடி பேரலையும் கொண்டது. ஆமாங்க, இதுவும் கரெக்டு தான். ஐங்குறு நூறு 3 அடி சிற்றலையும் 6 அடி பேரலையும் கொண்டது. ஸோ ஐங்குறு நூறு பார்த்தீங்கன்னா 3 அடி சிற்றலை இருக்கணும், 6 அடி பேரலை இருக்கணும். அப்போ இங்க 3வது கூற்று சி தான் தவறா இருக்கு. அகனானூர் 13 to 31. இது கரெக்டு தான். ஓகேங்களா? அப்போ சி தான் இதுக்கான ஆன்சர். தொகுத்தவர் தொகுப்பித்தவரில் பொருந்தாதது எது? ஸோ பாருங்க, 3வது கொஸ்டின் 4 ஆப்ஷன் இருக்கு. இதுல எது தொகுத்தவர் தொகுப்பித்தவர் இதை வச்சு பாக்குறப்போ இதுல எது பொருந்தாம இருக்கு அப்படின்னு பார்த்து நீங்க ஆன்சர் எடுக்க போறீங்க. ஓகே, சூப்பர். நிறைய நீங்க ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா அகனானூர் தான். ஏன் இதுல அகனானூர் பொருந்தாம இருக்கு அப்படின்னா 18 பரிபாடல் புறநானூறு. ஸோ இது 3 எடுத்தீங்கன்னா இதுக்கு தொகுத்தவரும் தெரியாது, தொகுப்பித்தவரும் தெரியாது. அப்ப இது 3மே அந்த செட்ல ஒன்னாயிடும். ஓகேங்களா? 18 பரிபாடல் புறநானூறு இது 3மே தொகுத்தவர் தொகுப்பித்தவர் 2மே தெரியாது. ஆனா அகனானூருக்கு தொகுத்தவரும் தெரியும், தொகுப்பித்தவரும் தெரியும். அதனால இதுல பொருந்தாதது டி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து 4வது கேள்வி. 8 தொகை நூல்களில் காலத்தால் முந்தைய நூல் எது? ஸோ 8 தொகை நூல்கள்ல காலத்தால் முந்தைய நூல் எது? சூப்பர். 8 தொகை நூல்கள்ல காலத்தால் முந்தைய நூல் எதுங்க? புறநானூறு. பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ புறநானூறு தான் பார்த்தீங்கன்னா காலத்தால் முந்தைய நூல். காலத்தால் பிந்தைய நூல்னு சொல்றப்போ கலித்தொகையும் பரிபாடலும் காலத்தால் பிந்தைய நூலா கருதப்படும். அதே போல தொகையால் பெயர்பட்ட நூலும் கலித்தொகையும் பரிபாடலும் வரும். ஓகேங்களா? அப்ப காலத்தால் முந்தைய நூல் எது வரணுங்க? புறநானூறு தான் வரணும். அப்போ பி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்த 5வது கேள்வி. புறநானூற்றில் ஔவையார் பாடிய பாடல்கள். ஸோ புறநானூரை பொறுத்தவரையிலும் அதுல 11 புறத்தனைகளையும் 65 துறளையும் கொண்ட ஒரு 400 பாடல்களை கொண்டது அப்படின்றத புறநானூறு அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ கடவுள் வாழ்த்தோட சேர்த்து 401 பாடல்கள். அதுல மொத்த பெண்பார் புலவர்கள் பார்த்தீங்கன்னா 15 பேர் பாடியிருப்பாங்க.
ஓகேங்களா. அதில் நம்ம கேட்கறது ஔவையார் பாடிய பாடல்கள் எண்ணிக்கை எவ்வளோங்க? 33. ஸோ புறநானூற்றிலே அதிகமான பாடல் பாடிய பெண்பால் புலவர் வந்து ஔவையார் தான். ஸோ 33 பாடல்கள் வந்து ஔவையார் பாடியிருப்பாங்க. மொத்தமாக பெண்பால் புலவர்கள்னு கேட்டாங்கன்னா 15 பேர். இதனால நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 9 நாழி உடுப்பவை இரண்டே என புறநானூற்றில் பாடியவர் யார்? 9 நாழி உடுப்பவை இரண்டே என புறநானூற்றில் பாடியவர் யார்? சூப்பர். இதுக்கான ஆன்சர் எதுங்க? நக்கீரர். சி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ 9 நாழி உடுப்பவை இரண்டே செல்வத்து பயனை ஈதல், இந்த ரெண்டுமே வந்து பார்த்தா ஆல்ரெடி எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனால தான் நான் கொஸ்டினாவே கேட்டிருக்கேன். நக்கீரர் தான் வந்து இந்த வரிகளுக்கு சொந்தக்காரர். ஸோ ஔவையாரை பொறுத்தவரை நிறைய பாடல் பாடிருப்பாங்க. நாடாக ஒன்றோ, காடாக ஒன்றோ, அவையாக ஒன்றோ, மிசையாக ஒன்றோ, அந்த பாடல் ஔவையார் தான் பாடியிருப்பாங்க. எத்திசை செல்லினும் அத்திசை சோரே அப்படின்ற பாடலும் வந்து பார்த்தீங்கன்னா ஔவையார் தான் பாடியிருப்பாங்க. மோசிகரனார் பாடல் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நெல்லும் உயிரன்றே நீரும் உயிரன்றே பாடல் வந்து மோசிகரனாருடையது. அடுத்து 7வது கேள்வி. குடவோலை முறையை பற்றி குறிப்பிடும் நூல் எது? அதாவது குடவோலை முறையை பற்றி குறிப்பிடக்கூடிய 8 தொகை நூல் எது அப்படின்றத வந்து உங்களுக்கான கேள்வி. சூப்பர். இதெல்லாம் நீங்க வேகமாவே எடுத்துருவீங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா அகநானூறு. ஏதாங்க இதுக்கான ஆன்சர். அகநானூறு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குடவோலை தேர்தல் முறையை பற்றி குறிப்பிடக்கூடியதா வந்து இருக்கு. அகநானூறு. அகநானூற்றில் மணிமடை பவுளத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை யாவை? இந்த கொஸ்டின் ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இது மூணுமே ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அகநானூறு மொத்தம் 3 பிரிவுகளா பிரிச்சிருப்பாங்க. களிற்று யானை நிறை, மணிமிடை பவளம், நித்தில கோவை. இதுல களிற்று யானை நிலையில் வந்து பார்த்தா 120 பாடல்களும், மணிமிடை பவளத்துல 180 பாடல்களும், நித்தில கோவையில 100 பாடல்களும் வந்து கொண்டதா வந்து காணப்படும். ஓகேங்களா. ஸோ அப்போ இதுல நம்ம கேட்டுக்கிறது மணிமிடை பவளம். அப்போ 180 பாடல்கள். சீதா இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா. ஸோ இதை நீங்க இப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்ற ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நித்யா யானைக்கு மணி போட்டா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ 100, 120, 180. ஸோ இந்த ஆர்டர் நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். 100, 120, 180 அப்படின்னா அப்போ நித்யா, நித்தில கோவை 100, மணி யானை 120, மணி போட்டான்றது 180. அப்போ மணிமடை போல வந்து 180. அடுத்து 9வது கேள்வி. இதுல இருந்தும் கொஸ்டின் ஆல்ரெடி வந்திருக்கு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அகநானூறுல அந்த பாடல்களோட வரிசை, திணை வரிசை வந்து எப்படி கொடுக்கப்பட்டிருக்காங்க, இதில் எது தவறா இருக்குன்னு நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. ஸோ நேரம் கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க. பாலைத்துணை ஒற்றைப்படையில் வந்திருக்கும் 1, 3, 5, 7 கரெக்ட் தான். குறிஞ்சி திணை இரட்டைப்படையில் வந்திருக்கும் 2, 8, 12, 18 கரெக்ட் தான். முல்லைத்திணை வந்து பார்த்தீங்கன்னா 4, 14, 24ன்னு வரணும். அப்போ இங்க தவறா இருக்கிறது தான். ஏன்னா மருதம் தான் 6, 16ன்னு வரும். அப்போ சி தான் இங்க தவறா இருக்கு. சி தான் அதுக்கான ஆன்சர். நெய்தலும் கரெக்டா தான் இருக்கு. ஓகேங்களா. சூப்பர் கைஸ். அடுத்து 10வது கேள்வி. உரித்தர சன்மாரனால் தொகுக்கப்பட்டு பாண்டியன் உக்கிர பெருவெழுதியால் தொகுப்பிக்கப்பட்ட நூல் எது? ஸோ உரித்தர சன்மார் தொகுத்திருப்பாரு, பாண்டியன் உக்கிர பெருவெழுதி தொகுப்பித்திருப்பாரு. அப்படிப்பட்ட நூல் எது? ஸோ முதல்ல 2 டைம் இதுக்கான ஆன்சர் நான் வந்து சொல்லிட்டேன். ஸோ அதை வச்சு நீங்க கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அகநானூறு ஏதாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ உரித்திர சன்மார் தொகுத்திருப்பாரு, பாண்டியன் உக்கிர பெருவெழுதி வந்து தொகுப்பித்தது எந்த நூலடனா இந்த அகநானூறு தான். ஓகேங்களா. ஸோ இது குறுந்தொகையை பற்றி நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். பார்த்துட்டோம். நம்ம குறுந்தொகை வந்து பூரிக்கோ தொகுத்தவர், தொகுப்பித்தவர் யாருன்னு தெரியாது. நற்றினை வந்து பார்த்தீங்கன்னா தொகுத்தவர் யாருன்னு தெரியாது. பன்னாடு தந்த மாறன் வழித்து தான் வந்து தொகுப்பித்திருப்பாரு. ஐங்குறுநூறை பொறுத்தவரையிலும் கூடலூர்கிறார் தான் வந்து தொகுத்திருப்பாரு. யானை கட்சியை மாந்தரலேஞ்சல் இரும்பறை வந்து தொகுப்பித்திருப்பாரு. ஓகேங்களா. இது அப்படியே நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த 10 கொஸ்டின்ஸை வேகமாக உங்களுக்கு ஒரு ரிவிஷன் கொடுத்துறேன். எடுத்தொகை நூலில் பூரிக்கோ தொகுத்த நூல் வந்து பார்த்தீங்கன்னா குறுந்தொகை. இதில் பொருந்தாமல் இருக்கிறது ஐங்குறுநூறு. 3லிருந்து 6 அடி வரணும். தொகுத்தவர் தொகுப்பித்தவர்ல பொருந்தாத அகநானூறு. ஏன்னா 2 பேர் தொகுத்தவர் தொகுப்பித்தவர் இருப்பாங்க. மீதி 3 நூல்கள் இருக்க மாட்டாங்க. 8 தொகை நூல்களில் காலத்தால் முந்தைய நூல்னா வந்து புறநானூறு. ஔவையார் பாடிய பாடல்களோட எண்ணிக்கை 33 புறநானூறுல. 9 நாழி உடுப்பவை 2 சொன்னவர் நக்கீரர். குடவோலை தேர்தல் பற்றி சொல்லக்கூடியது அகநானூறு. மணிமடை பாடத்தில் உள்ள பாடல்களோட எண்ணிக்கை 180. இதுல தவறா இருக்கிறது முல்லைத்திணை. ஏன்னா 4, 14, 24 வந்திருக்கணும். உரித்திர சன்மானால் தொகுக்கப்பட்டு பாண்டியன் உக்கிர பெருவதியால் தொகுக்கப்பட்ட நூல் வந்து அகநானூறு. ஓகேங்களா. இந்த வீடியோக்கான உங்களுக்கான கேள்வி பாருங்க. ஸோ வௌவால்களும் கனவு காணும் என்ற அறிவியல் உண்மையை கூறும் நூல் எது? ஸோ வௌவால்களும் வந்து கனவு காணக்கூடியது அப்படின்ற அந்த அறிவியல் உண்மையை கூறக்கூடிய நூல் எது அப்படின்றத உங்களுக்கான கேள்வி. இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லை நெக்ஸ்ட் வீடியோக்கு வெயிட் பண்ணுங்க. நான் அதுக்கான ஆன்சர் சொல்லிட்டு நெக்ஸ்ட் 10 கொஸ்டின் பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோல வந்து நான் உங்களை சந்திக்கிறேன்.